Galata presents Sundar C Fans Festival. Title sponsor GT Holidays. Kokila Women's Innerwear. Powered by Pisapillada Sunland Refined Sunflower Oil. Namma Family Builders and Developers Private Limited. Location partner SRM Institute of Science and Technology. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மைண்ட் செட் இருக்கிற லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது how much you learn. பாண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான், ரஜினி சார் சொல்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார். அது வரைக்கும் அந்த சீனில் அவர் கையில் குச்சிங்கிறதே இல்லை. அதை பார்த்தோன்னே டக்குன்னு அவர் பண்ணுறாரு, அதை பிடிச்சி சுதர் நல்லா இருக்குன்னு நான் ஒன்று பண்ணுறேன், இந்த குச்சி பாருங்க தட்டி இந்த கையில் கேட்ச் பண்ணுறேன். எனக்கு பர்டிகுலர் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். பொசிஷனிங் கமல் சார் இப்படி பார்த்து உட்காந்துருப்பாரு, மேடி இப்படி வந்து உட்காருவார். ஸோ அதனால் எங்களுக்கு என்ன பாருங்க நல்ல ஃப்ரேமிங்லாம் ரொம்ப அழகழகாக கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த படத்தில் நான் உண்மையை சொல்லணும்னா வந்து ஒரு டைரக்டராக இருந்தால் நான் இருந்தேங்கிறத விட ஒரு மாணவராக இருந்தேங்கிறது தான் முக்கியம். இப்போ அன்பே சிவத்தில் சுனாமின்னு பேசியிருப்பீங்க, அடுத்த வருஷம் சுனாமி வந்துச்சு. இதில் ஒரிசான்னு பேசியிருப்பீங்க, இந்த வருஷம் ஒரிசால் அதே போல் அதே இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னடா அது சும்மா எதர்ச்சியாக படத்தில் சொன்ன விஷயம்லாம் ஒரிஜினலாக நடக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த சான்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் புலம்பிக்கலான்னு பார்க்குறேன். இந்த சாங் என்னன்னா, இது இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கான கிரெடிட் எதுவுமே வரல. அந்த சாங்கு தான் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. டைரக்டர் என்னால் சர்வே பண்ண முடியும்ட்டு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் படத்துலேயே அந்த சாங்கை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படும். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. கவுண்டமணி ஹாப்பி ஆகிட்டார் டூயட்னோட. ஏன்னா அப்போ வந்து ஒரு பயங்கர பிஸி, கோவாவில் ஷூட்டிங் ஜாலியாக கிளம்பி வந்துட்டார். நைட் நாங்கள் வந்து அங்கே ஒரு டிஸ்கோத்துக்கு போனபோது நானும் கார்த்திக் சார் போது கவுண்டமணின்னு வந்துட்டார் லுங்கி போட்டுட்டு. ஆனால் என்னென்ன லுங்கியோட வரீங்க? ஆனால் விடுப்பா, இங்கே அவங்களுக்கு எதாவது நம்ம ட்ரெஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப நியூ ஃபேஸ். ஃபர்ஸ்ட் படம் சாங்லேயே வந்து ஏன்னா லவ் ஸ்டோரி வேறு, அது ஹீரோயின் மேலே ஆடியன்ஸ்க்கு இன்வால்மெண்ட் வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒரு சாங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு கிரியேட் பண்ண சுச்சுவேஷன் தான் அது. பட் லக்கிலி பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு. இன்ஃபேக்ட் ரம்பாவில் கிழிஞ்ச கவுன்லலாம் ஆடிருப்பாங்க. ஸோ நிறைய படங்கள் உங்களுக்கு தேட்டரில் பார்த்துருக்கோம். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு பிடிச்ச ரொம்ப சில சீன்ஸை வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி போட்டு அதுக்கு பின்னாடி நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் ப்ளீஸ். ஓகே, ஸோ இது அன்பே சிவத்தோட அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஷாட்ஸு. ஸோ நிறைய ஷாட் இருக்கும்போது இந்த ஷாட் காரணத்துக்கான காரணம் என்னென்னா, இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு. இப்போ படத்தில் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது அந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ஒரு 5 கோடி 6 கோடிக்கு செட்லாம் போட்டுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு என்ன ஒன்று, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேரக்டர் அதே மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காரு. அது ஒரு லாங் ஒயிட் ஷாட் காட்டும் போது அந்த பிலிபிலிட்டி அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஓகே, அங்கே ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவ்வளோ பேர் செத்துருப்பாங்க, ஒரு பையனோட தலை தனியாக கிடைக்கும், கால் தனியாக கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் இவ்வளோ ஒரு செம்ம கிராண்டாக இருக்குது இந்த ஷாட் பார்க்கும் போதே. ஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டீங்க? எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க? ஸோ இந்த ஷாட் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்பே சிவத்தோட இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட். முதல்ல ஒரு தேங்க்ஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் சொன்னது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கராக என்ன மாதிரி டைரக்டர்கள் ஃபேஸ் பண்ணுற பெரிய விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அப்ரிஷியேஷனே கிடைக்காது. படம் ஓடும், சக்ஸஸ் ஆகும், அதெல்லாம் இருக்க ஒழிய ஒரு ஆர்ட் ஃபிலிமோ ஒரு சீரீஸ் படமோ பண்ணுற ஒரு மேக்கருக்கு கிடைக்கிற அப்ரிஷியேஷனில் 100ல் 1 பங்கு கூட எங்களுக்கு கிடைக்காது. இது பர்டிகுலர் சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டேயில் நாங்கள் எடுத்தோம் இந்த சீக்வன்ஸை. இதுக்கப்புறம் நாங்கள் கமல் சார் தனியாக மேட்ச் பண்ண சீக்வன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து செகண்ட் டே ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்தார், மீதி எல்லாம் வந்து அவரோட போர்ஷன் நான் வந்து சென்னையில் தான் ஷூட் பண்ணேன். ஓகே, இது பர்டிகுலர் போர்ஷன் வந்து பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணோம். இதில் நாங்கள் செட் போட்டது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இது மட்டும் செட் போட்டோம். அதில் 1 மட்டும் தான் சீரியஸாக ஒர்க்கிங் கண்டிஷன், வெளியில் வந்து வெறும் டம்மி தான். அப்புறம் 2 ட்ரெயினை வாடகைக்கு எடுத்து, ஒரு ட்ரெயின் அந்த பக்கம், ஒரே ட்ரெயின் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பட்டு விஷுவலுக்காக 2 ட்ரெயின், ஏன்னா இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ரெயின் அந்த பக்கம், இன்னொரு ட்ரெயின் இந்த பக்கம் நிற்க வச்சு, நடுவில் இந்த 3 கம்பார்ட்மெண்ட் செட் போர்ஷனை வச்சுட்டேன். எல்லாம் வச்சு இது ஷார்ட்லாம் பிளான் பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒரு இம்சை என்ன ஆகி போச்சுன்னா, அப்போ அந்த அகேலா கிரெயின் ஒன்று இருக்கும், 80 ஃபீட். ஸோ 80 ஃபீட் அந்த அந்த ஹைட்டு போனால் தான் இது ஃபுல்லாகவே ரெஜிஸ்டர் ஆகும். இதில் கதைப்படி ரெயின் எஃபெக்ட் வேறு எல்லாம் பண்ணி, இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப இந்த வசதியெல்லாம் இல்லை, மானிட்டர் வசதியெல்லாம் இல்லை, சின்ன மானிட்டர் இருக்கும் அப்போ குட்டியாக. எல்லாம் பண்ணி செட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்காக ஒரு 4-5 இது வச்சுட்டோம் ரெயின்காக. மிஷின்லாம் அந்த ஃபயர் இன்ஜின்லாம் வச்சாச்சு. எல்லாம் வச்சு அக்கேலாலாம் ஹைட்டு 80 அடிக்கு மேலே போயிட்டு எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ரிஹர்சல் பண்ணி ஸ்டார்ட் கேமரா அப்படின்ட்டு ஃப்ரேம் பார்த்தா தான் தெரியுது ரெயின் வந்து
கேமரா இங்கே இருக்குது, ரெயின் இப்படி வந்து விழுகுது. புரியுதா நான் சொல்கிறது? ஓ கேமராக்குள்ளேயே வந்து ரெயினோட சோர்ஸே வர முடியல. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து ரெயின் வந்து சிஜியில் க்ரியேட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன். ஓ சரி. இதில் ரெயின் மட்டும் வந்து சிஜி. ஆனால் அப்போயே என்ன பிளான் பண்ணோன்னா, தரையில் மேலெல்லாம் ஃபுல்லாக ஈரம் பண்ணி அவங்க கால் இதிலெல்லாம் இது பண்ணிவிட்டு சிஜியில் க்ரியேட் பண்ணணும். ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இருந்துச்சு. இந்த செட்டு போடும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் பண்ண ரயில்வே டிரைவர்லாம் நிறுத்திடுவாங்க, ஏதோ ஆக்சிடென்ட் நடக்குதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாத்தில் போகிற ரயில்வே ட்ரெயின் டிரைவருக்கெலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, போகிற வழியில் செட்டு இருக்கும், நீங்கள் அதை ரியல் நினச்சி நம்பிடாதீங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம் நடந்துச்சு. சூப்பர் சார். ஏன்னா இப்போ அன்பே சிவத்தில் சுனாமின்னு பேசியிருப்பீங்க, அடுத்த வருஷம் சுனாமி வந்துச்சு, இதில் ஒரிசான்னு பேசியிருப்பீங்க, இந்த வருஷம் ஒரிசால் அதே போல் அதே இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ரியாலிட்டியில்? என்னடா அது சும்மா எதர்ச்சியாக படத்தில் சொன்ன விஷயம்லாம் ஒரிஜினலாக நடக்குது? இது சந்தோஷப்படுற விஷயமா வருத்தப்படுற விஷயம் தான் இருந்தாலும், பட் அதுக்கு பின்னாடி இந்த சுனாமிக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னென்னா, கமல் சார் படத்தில் எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசப்படுற மாதிரி இருக்கும். இப்போ 3ஆம் முறையில் கிளைமாக்ஸில் வந்து அடிக்கிறதாகட்டும், பேசுவாங்க, அப்புறம் குணாவாகட்டும், பயம் அப்புறம் அபிரா, ஈவன் தெனாலியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை பாஷையில் பயம் நல்லா வரும். அன்பே சிவத்தில் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டாக அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஷாட் இல்லையா. ஏன்னா கமல் சார் ஃபேன்ஸ் வந்து மேபி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ட்டு. அது விஷயமா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் சார். சார் அது எப்படி சார் திணிக்க வேண்டாம் சார், கதையோடு வந்தால் நான் பார்க்கலாம், இல்லைன்னா திணிக்க வேண்டாங்கிற மாதிரி சார் சொன்னார். அப்புறம் ஒரு நாள் வேற ஒரு விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு டைரக்டரோட இன்விடேஷன் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவர் வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுற டைரக்டர்ஸ் வந்து வருஷம் அவர் பெரிய லெவலில் அவார்டு கொடுத்துட்டு இருந்தார். அப்போ எதுக்காக அவார்டு கொடுக்குறாருன்ட்டு அந்த கதையை வந்து கமல் சார் சொன்னார். அவரோட சன் முதல் படம் பண்ணும்பொழுது தண்ணியில் இருந்து செத்துட்டார் வைசாக்கில். அந்த முதல் படத்தில் அவர் ஒரு படத்தில் ஒரு புது ஹீரோவை அறிமுகப்படுத்தினார். அவர் யாருன்னா இப்போ மிஸ்டர் அஜித் குமார், அவரோட முதல் படம் பிரேம புஸ்தகம். ஆமாம், அந்த படம் ஷூட்டிங்கில் அந்த டைரக்டர் வந்து அலை அடித்து தண்ணியில் வந்து செத்துட்டார். சரி சரி சரி. என்ன சார் அவ்வளோ பெரிய அலையாக இருக்குங்க சார், சுனாமியெல்லாம் இருக்குன்ட்டு. அப்போ அது வரைக்கும் எனக்கு சுனாமின்னா என்னன்னு தெரியாது. சுனாமின்னா என்ன சார்னா, அப்போ தான் வந்து மதன் சார் கமல் சார் இதை பற்றி பேசணும், சுனாமி பற்றி. அப்போ தான் அந்த முடிவுக்கு வந்தோம், ஏன் இந்த சுனாமியை வச்சே அந்த சீக்வன்ஸ் ஒன்று பண்ணக்கூடாது, அப்படி வந்தது தான் அது. ஆனால் பின்னாடி சென்னையிலே வந்து சுனாமி தாக்கும்னு எங்களுக்குலாம் அப்போ சத்தியமாக தெரியவே தெரியாது. ஓகே இன்ட்ரெஸ்டிங் சார். நெக்ஸ்ட் கிளிப்பிங். சார் இந்த ஷார்ட்கான காரணமே, இப்பயும் இந்த பாட்டு வந்து 90ஸ்லேயும் பிறந்தாலும் சரி, 2K கிட்ஸில் பிறந்தாலும் சரி, பிஞ்ச் வாட்சிங் எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த பாட்டு சலிக்காது. இந்த ஒரு பாட்டுக்காக நீங்கள் இந்த பாடல் முழுக்க ஏகப்பட்ட மாண்டேஜஸ், ஒவ்வொரு சீன் வச்சுருப்பீங்க, இதே போல் கலகலப்பு வச்சுருப்பீங்க, தொடர்ந்து அதுக்காக உட்காந்து எழுத வேண்டியது இருக்குல்ல சார், அது எவ்வளோ கஷ்டம்? அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கா? இல்லவே இல்லை. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, இந்த சான்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் புலம்பிக்கலான்னு பார்க்குறேன். இந்த சாங் என்னன்னா, இது இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கான கிரெடிட் எதுவுமே வரல. அந்த படத்தோட ஹீரோ இருந்ததுனால அவருக்காக அந்த கிரெடிட் போச்சு. அது என்ன படம் நான் சொல்ல வரும்ல. சரி. இந்த சாங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதில் வந்து ஏகப்பட்ட மாண்டேஜஸ்லாம் வரும், குட்டியாக நிறைய கதை இருக்கும். உதாரணத்துக்கு ஹீரோ தொடும்போது ஹீரோ மேலே மட்டும் மழை பெய்யுறது, அப்புறம் ஹீரோயின் தொட்ட தலகாணியை அவர் தூக்கிட்டு விடிய சுற்றிட்டு இருப்பார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது கூட இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து நானே இப்போ என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் உட்காந்து ஏகப்பட்டதாக எழுதி வச்சு பண்ண ஒரு சாங். ஆனால் கிரெடிட் என்னாச்சு, பிரபுதேவா இருந்ததுனால பிரபுதேவாவுக்கு தான் கிரெடிட் போச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மாண்டேஜ் சாங்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இதுக்கு உழைப்பு ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சாங் ஒரு செட்டில் வந்து ஒரு 500 டான்ஸர்ஸ் 1000 டான்ஸர்ஸ் வச்சுட்டு ஒரு பெரிய கலர்ஃபுல்லாக 10 செட்டு எல்லாம் போட்டுட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அது ஒரு மாஸ்டர்கிட்ட கொடுத்தலாம் இல்லாமல். இது என்ன பிரச்சனை, இந்த மாதிரி மாண்டேஜ் பார்க்கறது ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, எடுக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இதுக்கு நிறைய லொக்கேஷனில் நம்ம போய் ஷூட் பண்ணணும், நிறைய குட்டியாக இன்ட்ரெஸ்டாக வரணும். அது வந்து அதுக்குள்ளே ஒரு கதையை சொல்லணும், ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ரசிக்கிற மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அது எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நானும் அப்ரிஷியேஷன் இல்லைனாலும் நமக்கு அதுக்கான கிரெடிட் இல்லைனாலும் மெனக்கெட்டு இந்த மாதிரி சாங் இதுலேயே ஆகட்டும், கலகலப்பு நிறையா படத்தில் இந்த மாதிரி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் சாங் இது. ஈவன் அவர் ஃபேவரட். ஏன்னா இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ பிரபுதேவான்னு ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஒரு டான்ஸ் பயங்கரமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் மட்டும் தான் நீங்கள் டான்ஸ் ஆட வச்சிருப்பீங்க, கிங்கடா பாட்டில். மற்ற எல்லா பாட்டும் மாண்டேஜாக தான் இருந்திருக்கும். அப்போ உங்களை சுற்றி சொல்லியிருப்பாங்களே, பிரபுதேவா கிடச்சிருக்காரு டான்ஸ் ஆட வைக்கலையேப்பா, அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா? இதெல்லாம் யாரும் கவனிக்கிறா? படம் நல்லா இருந்தால் நம்ம, அதாவது
இதில் பரவாயில்லை கமலஹாசன் சார் சொல்லுவார், என்ன எல்லாம் ஸ்ரீதேவி கேட்பாங்க, என்ன எல்லாம் நான் கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா, எங்கே நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் அது. அந்த அளவுக்கு அதான் நான் சொல்கிறேன், கமர்ஷியல் படம்னு வரும்போது இந்த சின்ன சின்ன நியூஆர்சன்ஸ்லாம் நம்ம ஆசைப்பட்டு பண்ணுற மொழி அது எந்த அளவுக்கு கவனிக்கப்படுகிறதுனா அது ரொம்ப கம்மி தான். ரைட் ரைட் ஓகே. நெக்ஸ்ட் ஸோ ஒரு பக்கம் ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான், இன்னொரு பக்கம் உனக்குள்ளே இருக்கவன் தான் கடவுள். ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்ட். ஸோ ரெண்டுத்தரோட டேரக்டரே அவன் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒருத்தர் இந்த டைலாக் இருக்கட்டும், இப்போது சொசைட்டியில் ஒரு விஷயம் சொல்கிறோம், அது நம்மளோட விருப்பு வெறுப்பு தாண்டி அங்கே எப்படி போய் சேருதோ அது மட்டும் தான் விஷயமா இருக்குமா? ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ரஜினி சார் அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், கமல் சார் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ஸோ நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? இல்லை சார், இது ஒரு இண்டிவிஜுவலாக உங்களோட விருப்பு வெறுப்பு கொள்கைகள் அதெல்லாம் வந்து ஒரு படம் மேக்கிங்கில் முக்கியம் இல்லை. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் வந்து எதையுமே முடிவு பண்ணுது. அங்கே வந்து தனி மனித விருப்பு வெறுப்பு அவங்களோட சாய்ஸஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் வராது. ஸோ அந்த டாபிக் போனதே இல்லை. நான் அதை வந்து இன்னொரு வகையாக தான் பார்க்குறேன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மைண்ட் செட் இருக்கிற லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஹவு மச் யூ லேர்ன். ஓகே ஓகே. இப்போ இந்த ரெண்டு சீனுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டராக நான் ஒரு இன்னொரு விஷயம் அதில் எனக்கு என்ன சவாலாக அமைச்சதுன்னா, இப்போ ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான், ரஜினி சார் சொல்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார். லொக்கேஷனில் ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணுறதுல இருக்கிற சவால். ரஜினி சார் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். அதை வந்து டைரக்டாக நம்ம நிறைவேற்றணும். அந்த லொக்கேஷனில் யூனிட்டில் ஒருத்தர் வந்து சும்மா குச்சி தட்டும்போது கான்க்ரீட்டில் குச்சி பவுன்ஸ் ஆச்சு. அது வரைக்கும் அந்த சீனில் அவர் கையில் குச்சிங்கிறதே இல்லை. அதை பார்த்தோன்னே டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அதை பிடிச்சி சுதர் நல்லா இருக்குது, நான் ஒன்று பண்ணுறேன், இந்த குச்சி பாருங்க அப்படி தட்டி இந்த கையில் கேட்ச் பண்ணுறேன். அப்போ அந்த வில்லன் வந்தோடனே நான் அந்த குச்சி அப்படி தட்டினோன்னே அது உள்ளே இறங்குச்சு. ஒரு காலில் ஒரு தட்டினேன், ஒரு கோடு போட்டேன், இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, மீறி வந்தால் இந்த டைலாக் வந்துடும். அங்கே இருக்கிற சவால் என்னென்னா, அது இந்த மாதிரி கான்க்ரீட் தர, இப்போ இருக்கிற மாதிரி சிஜி வசதியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த கான்க்ரீட் தரையில் வந்து சார் சொல்லிட்டார், இந்த மாதிரி குச்சி தட்டுறா அது வந்து சக்குன்னு தண்ணி உள்ளே போகணும், அவர் ஸ்டைலில் சக்குன்னு போகணும் அப்படின்ட்டார். இப்போ அதை டைரக்டராக நாங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அந்த நேரத்தில் அதை எப்படி பண்ணுறோம், அது பெரிய சவால். இப்போ அன்பே சிவத்தில் வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் இந்த சீன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 சீன் வந்து கமல் சாரும் மாதவன் டைலாக் வெர்ஷன் சீன்ஸ் மட்டும் 4-5 சீன் வரும். ஒரு அந்த 5 சீனோட ப்ரெசன்டேஷன் ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும். அந்த 5 சீனும் வந்து அவங்க ஒரு மூமெண்ட்டில் பேசுகிற விஷயங்கள் இல்லை. ஸோ அந்த பொசிஷனிங் ஆஃப் த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா, அதுவே ஒரு சவாலான விஷயமா இருக்கும். எனக்கு பர்டிகுலர் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். பொசிஷனிங் கமல் சார் இப்படி பார்த்து உட்காந்துருப்பார், மேடி இப்படி வந்து உட்காருவார். ஸோ அதனால் எங்களுக்கு என்ன பாருங்க, நல்ல ஃப்ரேமிங்லாம் ரொம்ப அழகழகாக கிடைக்கும். இதில் இன்னொரு சவால் என்னென்னா, கமல் சாரோட அந்த அடிப்பட்ட பக்கத்தை தான் நாங்கள் அதிகமாக வச்சுருப்போம். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த 2 லெஜெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த படத்தில் நான் உண்மையை சொன்னால் வந்து ஒரு டைரக்டராக இருந்தேங்கிறத விட ஒரு மாணவராக இருந்தேங்கிறது தான் முக்கியம், அது அதிகம்னு சொல்லுவேன். ரைட் ரைட் ரைட், தேங்க்யூ சார், நீட்லி புட். நெக்ஸ்ட் ஸோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? சுந்தர் சி சாரோட டச்சுன்னு பார்க்கலாம். உங்களோட முதல் படத்தில் அந்த ஒரு படகு போட்டி வரும், திரும்ப கிரியில் நிறைய டேரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க, ஆல்ரெடி என் படத்துலேயே நான் ஹைலைட்டாக வச்சுருக்கேன்ப்பா, அது பயங்கர எல்லாருக்கிட்டே ரீச் ஆகிடுச்சு, திரும்ப அதே இன்னொரு படத்தில் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. எப்படி அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது? நான் ஒரு டைரக்டராக சர்வை பண்ண முடியும்னு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படகு போட்டி தான். ஏன்னா முதல் படத்திலே வந்து இந்த போட் ரேஸ் வச்சுருந்தோம். ஏன்னா எனக்கு அப்புறம் என்னென்னா, நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு அப்போ ஜெயராம் வந்து தமிழ் அப்கமிங் ஹீரோவாக இருந்தார், ஒரு புது ப்ரொடக்ஷன், நான் ஒரு புது டைரக்டர். அப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் பேசிக்காக கோயம்புத்தூர் இருந்ததுனால இந்த கேரளா பக்கம் படகு போட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் அறிமுகமான விஷயம். ஸோ இதை வைக்கலான்னு பிளான் பண்ணி ரொம்ப ஒரு குறுகிற ஒரு 2 நாள் தான் ஷூட்டிங் பிளான் பண்ணி இந்த இதுக்கு போனோம் நாங்கள். அதுக்காக நான் கூட என்னென்னா, என்னோடய முதல் படம் ஒரு ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டேன். இந்த முறையாக உள்ள போட் ஓட்டினது 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த ஊர் சாம்பியன்ஸ். ஆனால் தெரியாதனமாக சாம்பியன் ஜெயிச்சவரை வில்லன் கூட உட்கார வச்சிட்டோம். கடைசியாக வந்தவங்க வந்து ஹீரோவோட போட்டு. அங்கேருந்து ஆரம்பிச்சது முதல் நாளே பிரச்சனை. அவன் எங்கிட்ட தோற்றவன், அவன் வந்து அவன்கிட்ட நாங்கள் படத்தில் தோக்கிறதா நோங்கிறாங்க அவங்க. ஸோ இந்த பிரச்சனையில் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டருக்கும் பயங்கர காம்படிஷன். சரி. அவங்களுக்குள்ள என்ன காம்படிஷனா, இவர் ஒரு பக்கம் கேமரா வைக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் கேமரா வைக்கிறாரு. ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஒரு ஷாட் எடுக்க முடியாமல் இந்த பிரச்சனையில் போயிடுச்சு. அடுத்த நாள் இருக்கிறது ஒரே நாள், இந்த சாங் ஃபுல்லாக நான் முடிச்சாகணும். ஸோ அடுத்த நாள் காலையில் நான் முடிவு எடுத்தேன், ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டருக்கும் லொக்கேஷனுக்கு வண்டி எடுப்பாதீங்க, அவங்க ரூம்லேயே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஐ டுக் த சாங் இன் மை ஹேண்ட். ஸோ அது இப்போ இருக்கிற மாதிரி மல்டி கேமராஸ் கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, மானிட்டர் எதுவுமே கிடையாது, ஒன்லி கேமரா, அது 2 கேமரா. ஸோ இந்த சாங் ஃபுல்லாக ஒரே நாள் நான் எடுக்கணும். அது தரையில் எடுக்கிற சாங் கிடையாது, தண்ணியில். அந்த போட் வந்து ஒன்ஸ் ஒரு ஷாட்டு கிளம்பிடுச்சுன்னா அது ஒரு பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சவாலாக, சும்மா நம்ம ஒரு கார் மாதிரியோ சைக்கிள் மாதிரியோ திருப்பி இழக்க முடியாது. ஒன்ஸ் ரெடி கேமரா போடுங்கன்னா அவங்க போனாங்கன்னா அவங்க ஒரு 2 கிலோமீட்டர் போய் தள்ளி போய் நிற்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேமராலாம் தூக்கிட்டு போய் கொடுக்கணும், அங்கே போய் வச்சுட்டு வரணும். ஏன்னா அவங்கள திருப்பிட்டு வரணும்னா டைம் ஆகும். அந்த போட்டு திரும்புறதே பெரிய ஸ்னேக் போட்டுன்னு பேர் அது. ஸோ இந்த சவாலெல்லாம் தாண்டி அதை ஒரு நாள் அந்த சாங்கை முடித்தேன். அந்த சாங்கு தான் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு, டைரக்டர் என்னால் சர்வே பண்ண முடியும்ட்டு. எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அமைஞ்சுது. ஃபஸ்ட் படத்துலேயே அந்த சாங்கை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. சரி சரி சரி. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு, இந்த சாங் வந்து சரியாக ரீச் ஆகலையோ. ஏன்னா முறைமாமன்கிறது வந்து ஒரு வெற்றி பெற்ற படமாக இருந்தாலும் அந்த சாங் அதில் பெரிதளவுக்கு ரீச் ஆகலையோன்ற ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மறுபடியும் கிரியில் அதை வச்சு எடுத்தேன். ஓகே. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அதை விஷுவலாக இன்னும் சூப்பராக எடுக்கணும்னு ஒரு பிளான். ஆமாம். ஓகே ஓகே, சூப்பர் சார். ஆல் ரைட், லாஸ்ட் கிளிப்பிங். ஸோ 2 கேள்வி. முதல் கேள்வி, ஃபஸ்ட்டு கவுண்டமணி சார், நக்மா இவங்க 2 பேர் வச்சு இவ்வளோ ஒரு பெரிய சாங் சீக்வன்ஸ் எடுக்கணுன்ற முடிவு எப்படி எடுத்தீங்க, எப்படி சம்மதிக்க வச்சிங்க 2 பேரையும்? ஆக்சுவலாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுற 2 ஆர்டிஸ்ட், கவுண்டமணி அண்ணனும் கார்த்திக் சாரும். அதாவது எங்களோட அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட கோல்டன் பீரியட் நான் சொல்லுவேன். அது ஒன்று. ஆக்சுவலாக அந்த இது பர்டிகுலராக அந்த கவுண்டமணினா நக்மா சாங் என்னென்னா, அதுக்கு முன்னாடி உள்ளத்தெளித்தால வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதில் ஒரு இப்போ இருக்கிற இவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மாமா நீ மாமான்னு ஒரு சாங் வரும், கவுண்டமணி தனியாக பாடுவார் மாதிரி ஒரு சாங். அது என்ன கஷ்டப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட்டில் வருது. இன்ட்ரோல் அது முடிஞ்சோன்னா ஒரு 1 நிமிஷத்தில் இன்ட்ரோல் அந்த இடத்துல ஒரு சாங் வேணும். ஏன்னா சினிமாலாம் அப்போ இப்போ அந்த கிராமர்லாம் எதுவுமே இல்லை. அப்போ என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபில் 3 சாங் இருக்கணும், செகண்ட் ஹாஃபில் 2 சாங் இருக்கணும், ஒரு கிராமர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த சாங் எப்படி வச்சாலும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் வருது. என்னடா பண்ணுறது, அந்த சாங் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு சின்னதாக தோணுச்சு, சாங்கில் கவுண்டமணி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ண வச்சா ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காருவாங்க, இல்லைன்னா எல்லாம் கொத்தாக எந்திரிப்பாங்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி சாங் வந்தால். அப்போ தான் கவுண்டமணி வச்சு இந்த மாமா நீ மாமா சாங் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணோம். ஆடியன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்தாங்க. மேட்டுக்குடியில் மறுபடியும் அந்த பிரச்சனை வச்சு இன்ட்ரோலுக்கு முன்னாடி சாங் டூயட்டாக தான் வைக்கணும். என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, ஓகே சாங் நடுவில் மணியன் கரெக்டாக பல்லவி ஆரம்பித்தா எந்திரிக்கிற இடத்துல லேலக்குன்னு வந்துடுவார் கவுண்டமணியன் ஹாப்பி ஆகிட்டார் டூயட்னோட. ஏன்னா அப்போ வந்து ஒரு பயங்கர பிஸி, அவர் வந்து ஒரு 3 ஷிஃப்ட் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பிஸி. கோவாவில் ஷூட்டிங் ஜாலியாக கிளம்பி வந்துட்டார். சாங்கில் நடந்த விட சாங் பின்னாடி அந்த கூத்தெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நைட்டு நாங்கள் வந்து அங்கே டிஸ்கோத்திக்கு போனபோது நானும் கார்த்திக் சார் போது கவுண்டமணியன் வந்துட்டார் லுங்கி போட்டுட்டு. ஆனால் என்னென்ன லுங்கியோட வரீங்க, ஆனால் விடுப்பா இங்கே அவங்களுக்கு எதோ நம்ம ட்ரெஸ் நினச்சிக்கோங்கப்பா அப்படின்ட்டு வந்துட்டார். அவர் ஜாலியாக வந்துட்டார். அவர் சாங் முடித்தாலும் இருக்கிறேன்னாரு, இல்லைப்பா ஏதாச்சும் உனக்கு தோணும் வேணா நான் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னாரு. பட் நக்மா தான் ஷாக் ஆகிட்டாங்க. பார்த்தா கவுண்டமணி இந்த மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ்ஸாக போட்டோம், கவுண்டமணி என்ன வாட் இஸ் டூயிங், இஸ் கோயிங் டு டான்ஸ் வித் யூ, வாட் வித் மீ அப்படின்ட்டு. பட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. பட் இந்த பாருங்க இத்தனை வருஷம் ஆகி வந்து இதை வந்து ஒரு நம்ம சந்தோஷமாக பார்க்குறோம்னா கண்டிப்பாக. ஸோ அதே போல் இப்போ ரொம்ப அவங்களோட இந்த மர்லன் மன்றோ அந்த ஒரு டான்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் இல்லை சார் அந்த டைமில். ஸோ அது வச்சிங்கன்னா அதுக்குன்னு அந்த ஒரு ஐகானிக் ஷாட் வச்சிங்கன்னா அதே போல் ட்ரெஸ் கொடுத்து அந்த ஒரு காத்தடிச்சு. அதுக்கான காரணம் காலேஜில் சொல்ல முடியாது, நிறைய லேடிஸ் இருக்காங்க திட்டுவாங்க. ஆனால் அது சாங் வச்சதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வேறு ஹீரோயின் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட் தான் ரம்பா என்ட்ரி. அப்போ ரம்பா வந்து கிட்டத்தட்ட தமிழுக்கு நியூ ஃபேஸ். ஒரிஜினலாக படத்தில் அந்த சாங் சிச்சுவேஷனே கிடையாது. ஒரிஜினல் படத்தில் சாங் சிச்சுவேஷன் இந்த அழகிலையில் சாங் சிச்சுவேஷனே கிடையாது. பட் ரம்பா நியூ ஃபேஸ் ஃபஸ்ட்டு படத்து சாங்லேயே வந்து ஏன்னா லவ் ஸ்டோரி வேறு, அது ஹீரோயின் மேலே ஆடியன்ஸ்க்கு இன்வால்மெண்ட் வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு சாங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு க்ரியேட் பண்ண சிச்சுவேஷன் தான் அது. பட் லக்கிலி பாட்டு செம்ம ஹிட்டாச்சு. இன்ஃபேக்ட் ரம்பாவில் கிழிஞ்ச கவுன்லலாம் ஆடி இருப்பாங்க.
அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணி பெரிய ஹிட் ஆச்சு. ஓகே சார். Galata presents Sundar C Fans Festival. Title sponsor GT Holidays. Kokila Women's Innerwear. Powered by Pisapilada Sunland Refined Sunflower Oil. Namma Family Builders and Developers Private Limited. Location partner SRM Institute of Science and Technology.